ஏற்கனவே வீடியோஸ்ல போட்டிருப்பேன். இந்த மார்க் இத. அப்ப படிக்கும்போது வாங்குனதுன்ட்டு. அ அப்ப வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க. "இது வந்து உங்க பொண்ணுடைய மார்க்கா கூட இருக்கலாம் இல்லையான்ட்டு." "கிடையாதுங்க. இது நானே படிச்சு, நானே எழுதுனது தான். என்னுடைய பேரும் இருக்கும், என்னுடைய ரோல் நம்பர் இருக்கும், என்னுடைய உஸ்தாது பேர் இருக்கும். எந்த நேரத்தில, எந்த நாள்ல நான் எழுதுனேன்றதும் இருக்கும்." அவங்க உஸ்தாது இருக்கும்போது அவங்க அருமை தெரியாது. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இல்லையா? அந்த மாரி தான் எனக்கு. அ என்னுடைய தலைமை உஸ்தாத சொல்றேன். அவங்கள எனக்கு உண்மையிலேயே பிடிக்கும். அவங்கள தூரத்துல இருந்து பார்த்து ரசிச்சுட்டே தான் இருப்பேன். அவங்க சிரிக்கிறது எனக்கு உண்மையிலேயே சொன்னா பிடிக்கும் ரொம்ப. மதர்சாக்கு போகும்போது எனக்கு அவங்க நிக்கிற மாரி தான் தோணுச்சு ஒருத்தவங்கள பார்த்து. ஆனா உண்மைய சொன்னா அவங்க இருந்தா நல்லா இருந்துக்குமேன்னு தோணுச்சு. கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஒரு உஸ்தாது ஒரு மதரசால இருந்துட்டு அவங்க இல்லாம இருக்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? வருத்தமா இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எல்லா பெண்களும் பேசிட்டு இருந்தா. பேசுறீங்கன்னா மேடையில இந்த மைக்கா புடிச்சு பேசுங்க. நான் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. எல்லாரும் சைலண்ட் ஆயிருவாங்க. அதான் எனக்கு அங்க தோணுனது. அவங்க ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஃபோன பத்தி நெறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. ம் பெண்கள் வந்து ஃபோன் பயன்படுத்துறது எப் இப்ப ரொம்ப வழிகேட்டுல விழுகுறாங்கன்ட்டு. ஆமா, ஒரு சில பெண்கள் அப்படிதான் இருக்காங்க. மனச கட்டுப்படுத்த தெரியணும். அதே மாரி ஆ வழிகேட்டுல விழக்கூடிய ஹராமான விஷயங்கள நம்ம பார்க்குறத தவிர்த்துக்கணும். நெறைய பேர் வந்து நான் ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க 2 சிம் கார்டு வச்சிருப்பாங்க. ஃபேக் ஐடில இருப்பாங்க கண்டிப்பா. அப்படிதான் இப்ப வந்து நெறைய பெண்கள் இருக்காங்க. நான் வந்து நான் இந்த ஐடியில தான் இருக்கேன். இதுதான் என்னுடைய அ பேரு. இதுதான் என்னுடைய இதுன்ட்டு நான் போடுவேன். வீடியோஸ் போடுறேன். நான் என்னுடைய கருத்துக்கள பகிர்றேன். ஏன்னா, ஒரு தடவ நான் ஹசரத்ட்ட கேட்டேன். எங்களுடைய ஹசரத் எனக்கு பாடம் கிளாஸ் நடத்துனாங்க அப்ப. அப்ப அவங்ககிட்ட கேட்கும்போது, "இது தப்பு இல்லையா?" அவங்க ஒய்ஃபே வந்து மெஹந்தி யூடியூப்ல போடுவாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அப்ப இன்ஸ்டானா என்னன்னே தெரியாது எனக்கு. அப்ப கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, "நம்ம தப்பான ஒரு விஷயத்த போட்டா அது தவறு. மத்தவங்களுக்கு வந்து தவறான விஷயம் போய் சேரக்கூடாது. வந்து முகத்த காட்டாம நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த போடுறதுல தவறு கிடையாது அப்படின்னு. வழிகேட்டுல விழுந்துராம இருக்கணும், கட்டுப்பாடோட இருக்கணும்னு விஷயம் இருக்கு. அத வந்து நம்ம பயன்படுத்திக்கணும்ன்ட்டு. ஆன்லைன் கிளாஸ் நடக்குது ஃபோன்ல. அதே மாரி குரான் மஹ்ரஜா ஓதுறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீசான் மின்ஹாஜ் வந்து யூடியூப்லயே போடுறாங்க. நெறைய விஷயம் நல்ல விஷயங்களும் இருக்கு ஃபோன்ல. அத தெரிஞ்சுக்கலாம்.